வந்துன்னா அந்த வழியும் போயிட்டு ஐயா ஜெபம் பண்ணி விடுதலை ஆகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கு வந்து இன்னைக்கு 10 நாளா எனக்கு மஞ்சக்காமல உடம்பு சரியில்லை. நான் போய் எங்கள் ஊரில் போய் நான் இருந்து இன்னைக்கு 10 இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த கையை எனக்கு 3-4 மாசமா அந்த கையை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு கத்தருக்கு தான் தெரியும். நான் வைத்தியமும் பண்ணல, ஒன்றுமே செய்யலை. அந்த கையை வலிக்கிறதோன்னு கத்தர்கிட்டே நான் ஒப்பாடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவங்க ஐயா வந்து எனக்கு ஜபம் பண்ணி பிற்பாடு என் உடம்புல இருந்த கலவரம் வேற ஏதாவது சாட்சி? மழை காலம் நடக்கவே முடியாது. என்னை கொண்டு தான் ஐயாலாம் விட்டு வருவாங்க. ஐயா கவர்மெண்ட்லேருந்து நான் ஒழுங்குலேருந்து எனக்கு இந்த மழைக்கால் வலி நல்லா இருக்கிற மாதிரி இடுப்பு குடிக்கவே முடியாது. குடிச்சு கையை எடுத்து நல்லா குடிக்கலாம். இப்போ குடிச்சு பாருங்க. இப்போ ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். பேச எடுக்கிறதா நல்லா குடிக்கணும். ஒன்று பார்த்துட்டு போனா நல்லா குடிக்கணும். ஏசப்பா எனக்கு வேற யாரும் சுகம் பெற்றோமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. நிரந்தரமான சுகம். எனக்கு ஒரு வாரமாவே ஜுரம் சரியில்லை. என்னால் ஒரு வேலை கூட போட்டு செய்ய முடியல. எல்லாம் மருமக எல்லாம் எனக்கு செஞ்சுட்டு இருக்குது. அதனால் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பாஸ்டாக பட்ட பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு. அப்பா வந்து எனக்கு ஜெபம் பண்ணி சொன்னாங்க. சர்ச்சில் ஜெபம் வச்சுருக்கோம் வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வாரமாக படுக்க தலைமைங்கிறது என்னால் உட்கார கூட முடியாது. அந்த சூழ்நிலை அப்பா வந்து சொன்னோடனே எனக்கு இங்கே சர்ச்சை வரணும் ஒரே ஆசை. நான் படுத்துக்கிட்டே அழுது இசுப்பா என்னால் கடவுள் போக கூட முடியாது. பேசமா எப்படியாவது நான் என்ன சர்ச்சைக்கு போயான்னு சொல்லிட்டு நான் படுத்துக்கிட்டே அழுதேன். அதனாலும் எனக்கு நேற்று சாயந்தரத்துலேருந்தே எனக்கு இந்த ஜுரம் தலைவலி என்னோட பேரும் எல்லாமே நேற்று சாயந்தரத்தோட எனக்கு முடிச்சுட்டு அப்புறம் காலையிலே சின்ன வெளியில் போட்டு மேலே குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஒன்றாங்க சொல்லி நான் வந்தேன். ஆனால் அந்த ஒரு வாரமாக கடந்து படுத்த படிக்க எனக்கு ஆண்டவர் ஆயத்தில் கொண்டாந்து என்னுடைய கண்ணீரை கண்டு தேவனை கொண்டாந்து இங்கே சேர்த்து இயேசுவோட மகிமையாக அந்த இடத்துல சாட்சியத்துக்கு தேவனுக்கு போட நான் ஸ்தோத்திரம் எனக்கு சாட்சி முடிச்சு கொடுத்தேன். நான் காலையில் வரப்ப எனக்கு சரியான போராட்டம் எங்கள் வீட்டில் வரவே இஷ்டமே இல்லை. கூப்பிடாதுன்னு நினச்சேன். எனக்கு என்ன கூப்பிட்டு தேவனே நான் உள்ள நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாதமா வந்து எனக்கு பூர்ணமான சுகத்தை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா என்ன சுகம் உங்களுக்கு? எனக்கு என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் என்னன்னு போராட்டமே நடக்குது. இல்லை உங்கள் சரீரத்தில் சுகம் வீட்டுக்கார போராட்டம் தான் எனக்கு வீட்டில். சரி, அவர் என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. நிம்மதி இல்லாமல் நிம்மதியாக இருக்கு. இப்போ நிம்மதியாக இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லது. சாட்சி வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் காலில் நடக்கவே முடியாது. எப்போ வீட்டில் உட்காந்து தலையில் உட்காந்து எழுந்திருக்க முடியாது. நான் எங்கேயும் வெளியில் நிறைய வேலைக்கு போனால் வேலைக்கெல்லாம் போகிறதே கிடையாது. ஒரு வருஷமா எங்கேயுமே போகிறதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு ஐயா ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஒரே எரிச்சலாகவே இருந்துச்சு. இப்போ அந்த எரிச்சலாகவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உட்காந்து எந்திரிக்க முடியுதா? உட்காந்து பாருங்க. எந்திரிங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கு. வேற யார் சார்? அது போகணும். அதுக்காக வாங்கி இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் வீட்டும் கொடுக்க கைப்பட இருக்காங்க. சரி சரி, நீங்கள் போங்க.